தமிழகத்தில் பாஜக ஆட்சியா? சூசகமாக சொன்ன அண்ணாமலை. டெல்லி கொடுத்த அசைன்மெண்ட் இதுதான். அண்ணாமலை ஓபன் டாக். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், மத்திய அரசு சார்பில் நாடு முழுவதும் கடந்த 11 ஆண்டுகளில் 2 கோடி வீடுகளுக்கு கழிவறை கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. விவசாயத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்துள்ளோம். ஊழல் இல்லாத உன்னத ஆட்சியை வழங்கி வருகிறோம். கருப்பு பணத்தை மீட்போம். கோவை மாவட்டத்துக்கு விரைவில் மெட்ரோ ரயில் வரவேண்டும் என்கிற இலக்குடன் செயல்பட்டு வருகிறோம். திமுக கொடுத்த 512 தேர்தல் வாக்குறுதிகளில் 50 வாக்குறுதிகளை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் மன்னிப்பு வெங்காயம் எல்லாம் கேட்க முடியாது. ஞானசேகரன் செல்போனில் வேறு வீடியோ இருந்துள்ளது. அந்த பெண் யாரு என்று சிறப்பு புலனாய்வு குழு ஏன் விசாரிக்கவில்லை? அமைச்சரின் உதவியாளர் கோட்டூர் சண்முகத்திடம் ஏன் பேச வேண்டும்? யார் வழக்கு தொடர்ந்தாலும் சந்திக்க தயாராக உள்ளேன். மா சுப்பிரமணியம் பதிலளிக்கும் கட்டாயம் உள்ளது. சமூக வலைதளங்களில் சண்டை போட வேண்டாம். நானே சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது இல்லை. நான் பாஜக தொண்டன். உயிர் உள்ளவரை கட்சி வளர்ச்சிக்காக உழைப்பேன். கூட்டணி குறித்து நான் பேசினால் பஞ்சாயத்து ஆகிவிடும். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 90 இடங்கள் வேண்டுமென நான் கடிதம் எழுதியதாக யார் சொன்னார்கள்? நான் சிவனே என்று அமைதியாக இருக்கிறேன். பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவன் நான். ஆனால் தேர்தல் கூட்டணி குறித்து தலைவர்கள் முடிவு செய்வார்கள். கூட்டணி ஆட்சி என்று சொல்லாமல் பாஜக ஆட்சிதான் என்று நான் சொல்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் இதயத்தில் இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்பட்டு பணியாற்றுவேன் என்றார். நகரம் சுத்தமாக இருப்பதற்கு எல்லாவற்றையும் தாண்டி எங்களுக்கு தெரியும், கொரோனா காலகட்டத்தில் எத்தனை பேர் உயிர் கொடுத்தீங்க அப்படிங்கறத நாங்க நன்றி கடனோடு இந்த கோவை மாநகராட்சி அனைத்து தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு, இங்க நம்முடைய தினக்கூலி துப்புரவு பணியாளர் சகோதரிகள் சகோதரர் இருக்கிறீங்க, டெங்கு ஒழிப்பு டிபிசி பணியாளர் இருக்கிறீங்க, குடிநீர் விநியோக பணியாளர், எல்லா கூட்டமைப்புகளும் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். நீங்களும் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியவங்க, எல்லா நேரத்திலையும் வேலை பார்க்குறவங்க, செம்மொழி மாநாட்டிலிருந்து வேலை பார்க்குறவங்க இங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு வேற வழி இல்லாம 4வது நாளாக தொடர்ந்து கலெக்டர் ஆபீஸ் வெளியே வீதியில் உட்கார்ந்து போராட்டம். முதல்ல இங்க நாங்க வந்திருப்பது என்னோட நம்ம மாவட்டத்தினுடைய தலைவர் ரமேஷ் சொந்தங்கள் எல்லோரும் இங்க இருப்பது காரணம் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பதற்காக வந்திருக்கோம். ஆதரவோடு நிற்க போறது, ஆதரவோடு நிற்க போறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியில உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய பணியெல்லாம் நம்ம நிரந்தரம் ஆக்கிடுறோம் அப்படின்னு வந்தாங்க. நிரந்தரமா உங்களுக்கு வேலை செய்யலாம். அதன் பிறகு எல்லா இடத்திலுமே தனியார் மயமாயிருச்சு. கடந்த 4 ஆண்டுகளா பார்க்கிறோம். அது நீங்களும் இங்க எழுதியிருக்கிறீங்க. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி 4ஆம் நிலை பணியாளர்கள் எல்லா இடத்துலையும் பிரைவேட்டைஸ் பண்ணனால இந்த கோரிக்கையை எல்லாம் மறந்துட்டாங்க. இது முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை, உங்களுக்கு வர வேண்டிய ஊதியம் முறையாக சரியாக கரெக்டா வரணும். ஏன்னா அரசாணை 2017 அரசாணை 62 அதுல என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தருக்கு 770 ரூபாய் கொடுக்கணும். அதிலும் சரியா வருதா? முதல்ல வரல. 3 கான்ட்ராக்ட் இருக்கிறாங்க. 486 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு, 557 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒருத்தர் ஒன்னு கொடுக்குறாங்க. 3 கான்ட்ராக்டுமே இன்னைக்கு உங்க பேச்சுவார்த்தை நீங்க பண்ணனால ஒரே இடத்துக்கு வர்றாங்க. அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீங்க நிரந்தர பணியாளர்களாக மாற வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா குறைந்தபட்சம் இன்னைக்கு நம்முடைய மாநகராட்சியினுடைய கமிஷனர் ஐயா, கலெக்டர் ஐயா குறைந்தபட்சம் எல்லாம் இணைஞ்சு 3 கான்ட்ராக்டை கூப்பிட்டு உங்களுக்கு 770 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது குறைந்தபட்சமா நாங்க எதிர்பார்க்கிறோம். அதனால தலைவர் சொன்னாங்க 2 நாள் பார்க்கிறோம். 2 நாள்ல உங்க போராட்டம் முடிவுக்கு வரலினா பாரதிய ஜனதா கட்சியும் உங்க போராட்டத்தை கலந்து 4வது நாள் முதல் கட்ட பேச்சுவார்த்தை. ஒரு கான்ட்ராக்டர் ஏத்துக்கிட்டாங்க, ஒருத்தர் ஏத்துக்கல. பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. எல்லாமே விசாரிச்சுட்டு தாங்க வந்தோம். அதிகாரிகிட்ட பேசணும். அதனால 2 நாள்ல இந்த முடிவுக்கு வரவில்லை என்றால் நாங்களும் உங்களோட வந்து உட்கார்ந்து இதை இன்னும் பெருசு பண்ணுவோம்.
நாங்களும் வர்றோம், சகோதர சகோதரர் உட்கார்றோம். அரசுக்கு இன்னும் அழுத்தம் கொடுத்து பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கி, ஏன்னா ஜனநாயகம் இருக்காங்க. முதல்ல கோரிக்கையை சொல்லணும், கோரிக்கையில ரோட்டுக்கு வரணும். ரோட்டுக்கு வந்த பிறகு கூட காவல்துறை தொந்தரவு கொடுக்காம அறவழியில் இருக்கணும். ஒரு ஸ்டெப்பா போயிட்டு இருக்கிறீங்க. இதற்கும் அவங்க செவி கொடுக்கலைன்னா நாங்க உங்களோட வந்து உட்காரோம். நானே வந்து உங்களோட உட்காரோம். நான் உங்களுக்கு உறுதி கொடுத்துட்டு போறேன்க்கா. இது நடக்கலைன்னா நானும் உங்களோட வந்து அமர்ந்துக்கிறேன். அதனால் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம். உங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம். பணம் 770 அரசாணைப்படி வரணும். மாநில அளவில் உங்க சங்கம், கூட்டமைப்பு தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களோடு இணைந்து போராடுறோம். எலெக்ஷன் வரப்போது, மறுபடியும் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க, மறுபடியும் பெர்மனன்ட்பாங்க. அரசியல் கட்சியை திருத்தம் இந்த முறை பெர்மனன்ட் பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு போங்கன்னு சொல்லுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் பண்றீங்களோ, எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்றீங்களோ, எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் முன்னாடி பண்றீங்களோ, பெர்மனன்ட் பண்ணி எலெக்ஷனுக்கு போங்க. அந்த கோரிக்கையை நீங்க எடுத்தீங்கன்னா